நவம்பர் 6 வியாழக்கிழமை டே 5 ஆஃப் ஒன் இன்கிரிடியன்ட் 1 வீக் சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேரட் லட்டு. அதுவும் அடுப்பே யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்புக்கு துருவன கேரட் போட்டுக்கோங்க. 1/4 கப்புக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்துதான் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக அதில் வால்நட்ஸ் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. நான் இங்கே 8 வால்நட்ஸ், 10 முந்திரி, 10 பாதாம் எடுத்திருக்கேன். இதில் இனிப்புக்காக நம்ம 2 விஷயங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று டேட்ஸ், இன்னொன்று ஹனி. டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20லேருந்து 25 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இது கூட போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி தேன் பொறுத்த வரைக்கும் 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றிருக்கோம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பொதுவாக பேஸ்ட்டாக அரைக்காமல் இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்காக பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். ஒவ்வொரு லட்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் குழிக்கரண்டியை மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை கேரட்டோட ரா ஸ்மெல்லு டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா இதே அரை கப் கேரட்டை நீங்கள் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டைகளும் ரெடி. இப்போ அடுத்ததாக இதை டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட் பண்ணி எடுக்க போகிறோம். டெசிகேட்டட் கோகோனட் நம்ம வீட்டிலையே பண்ணது தான், இன்ஸ்டண்ட்டாக. இதுவும் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெசிகேட்டட் கோகோனட்டை ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பவுலில் யூஸ் பண்ணி கோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கையே படாமல் நீங்கள் அழகாக கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த லட்டு எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு திராட்சையை டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி மாதிரி கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இந்த லட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள், உள்ளே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.